2026-2027 ஆண்டுக்கான தமிழ்நாட்டின் இடைக்கால பட்ஜெட் தாக்கல். கடைக்கோடி மனிதர்களும் பலன் பெறும் வகையிலான பட்ஜெட் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதம். மகளிருக்கு 5000 ரூபாய் வழங்கியதால் தமிழ்நாடே இன்ப அதிர்ச்சி அடைந்ததாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதம். எதிர்கால தடைகளை கணித்து முன்கூட்டியே வழங்கியதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பட்ஜெட்டில் பாராட்டு. 1,31,00,000 மகளிர் வங்கிக் கணக்கில் 5000 ரூபாய் உரிமைத் தொகை வரவு வைத்தபோது இந்த நாடே திரும்பி பார்த்தது. மக்கள் மகிழ்ச்சி கடலில் திளைத்தனர். சென்னை விமான நிலையம் கிளாம்பாக்கம், ஸ்ரீபெரும்புதூர், சுங்குவார்சத்திரம் மெட்ரோ வழித்தடங்களுக்கு கொள்கை அளவில் ஒப்புதல். மதுரை, கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்க மத்திய அரசுக்கு மீண்டும் கோரிக்கை. நாட்டின் பிற நகரங்களுக்கு அளிக்கப்பட்ட ஒப்புதலை போன்றே கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களையும் மறுபரிசீலனை செய்து ஒன்றிய அரசு ஒப்புதல் வழங்கிட தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. பள்ளிக்கல்வித்துறைக்கு 48,534 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. உயர்கல்விக்கு 8,500 கோடி ரூபாய் ஒதுக்கி பட்ஜெட்டில் அறிவிப்பு. கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் மேலும் 1,00,000 வீடுகள் கட்டப்படும். இலங்கை தமிழர்களுக்கு 3 கட்டங்களாக வீடுகளை கட்ட 630 கோடி ஒதுக்கீடு. அனைவரும் பாராட்டும் 5 ஆண்டு சாதனைகளின் தொகுப்பாக இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார் தங்கம் தென்னரசு. ஜூலை மாதம் பிரம்மாண்டமான சாதனைகளுக்கு அடித்தளமிடும் பட்ஜெட்டை தாக்கல் செய்வோம் என முதலமைச்சர் உறுதி. மத்திய அரசை குற்றம் சாட்டும் நிதியமைச்சர் மாநில அரசின் வருவாய் குறைந்தது பற்றி பேசவில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மத்திய அரசின் மீது குற்றம் சுட்டும் நிதியமைச்சர் மாநிலத்தின் சொந்த வருவாய் 26,000 கோடி குறைந்துள்ளதை பற்றி எந்த விளக்கமும் அவையில் தெரிவிக்கவில்லை. அரசு வருமானம் ஈட்டவில்லை, கடன் தான் வாங்குகிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவாத பட்ஜெட் என அண்ணாமலை விமர்சனம். வரும் 20ஆம் தேதி வரை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும். அலுவல் ஆய்வு கூட்டத்திற்கு பிறகு சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. தென் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை மேலும் வலுப்பெறும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் சவரன் தங்கம் விலை 960 ரூபாய் குறைந்து 1,14,560 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை மாற்றமின்றி கிராம் 265 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இந்தியா வருகை தந்த பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோனை சந்தித்தார் பிரதமர் மோடி. இரு நாடுகளுக்கிடையே ஹேமர் ஏவுகணை ஒப்பந்தம் கையெழுத்து. மும்பையில் உற்சாகமாக ஜாகிங் சென்ற பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான். உடற்பயிற்சியில் கவனம் செலுத்தும் அதிபரின் வீடியோ வைரல். வங்கதேச பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார் தாரிக் ரஹ்மான். இந்தியா சார்பில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா பங்கேற்றார். T20 உலகக்கோப்பை தொடரிலிருந்து முன்னாள் சாம்பியன் ஆஸ்திரேலியா வெளியேற்றம். ஜிம்பாப்வே அணி 5 புள்ளிகள் பெற்று சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி. அஸ்ஸாமில் சாலையில் சென்ற ஆயில் டேங்கர் லாரியில் தீ பற்றி எரிந்தது. விண்ணை முட்டும் அளவுக்கு கரும் புகை எழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. ரயில்வே திட்டங்கள் காகிதத்தில் மட்டுமே உள்ளது, செயலில் இல்லை. ரயில்வே திட்டங்களுக்கு போதிய நிதி ஒதுக்காத மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் மீண்டும் கண்டனம். தெலங்கானாவில் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த திருடர்கள். பீரோவை உடைக்க முடியாததால் அப்படியே தூக்கிச் சென்ற காட்சி.
அனுஷா தற்கொலை வழக்கு 23 ஆண்டுகளுக்கு பிறகு நடிகையின் காதலன் சரணடைய உச்சநீதிமன்றம் உத்தரவு. சென்னை எழும்பூர் ஆல்பர்ட் திரையரங்கில் இதயக்கனி படத்தை பார்த்த எடப்பாடி பழனிசாமி, எம்ஜிஆர் பற்றி கூறுபவர்கள் எல்லாம் எம்ஜிஆர் ஆக முடியாது என பேச்சு. வேலூரில் வரும் 23ஆம் தேதி தாவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்புக்கு காவல்துறை அனுமதி. 25,000 பேர் கலந்து கொள்ள உள்ளதாக மாவட்ட செயலாளர் அறிவிப்பு. எங்களுக்குள் இருப்பது அண்ணன் தம்பி பிரச்சனை. செல்வ பெருந்தகை கார்கே சந்திப்பு குறித்து காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பேட்டி. அண்ணனுக்கும் தம்பிக்குமான ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை, நாங்கெல்லாம் சகோதரர்கள். அண்ணனை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அண்ணனுக்கு தம்பிக்கு ஒன்றும் பிரச்சனை, பெரிய பிரச்சனை இல்லை. தான் யாருடனும் சண்டை போட மாட்டேன், சண்டை போடும் ஆளும் கிடையாது. தங்களுக்குள் உள்ளது அண்ணன் தம்பி பிரச்சனை என மாணிக்கம் தாக்கூர் கூறிய நிலையில் செல்வ பெருந்தகை பதில். நீங்களும் நானும் அண்ணன் தம்பி தான், இவங்கெல்லாம் எங்க அண்ணன் தம்பி தான். இவங்கெல்லாம் யாரு? அண்ணன் தம்பி தான். வயசுல பெரியவங்களா இருந்தா அண்ணன், வயசுல பெரியவங்களா தம்பி. ஒரு சண்டை நான் யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டேன். வேற யாராவது சண்டை போட்டாங்களா நான் என்ன பண்ண முடியும்? நான் சண்டை போடுற ஆள் கிடையாது. ஆட்சியில் பங்கு கோர காங்கிரசுக்கு உரிமை இருக்கிறது. பேச்சுவார்த்தையில் சுமூகம் ஏற்படும் என்றும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்கும் எனவும் விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. ராமதாஸ் தரப்பு ஆதரவு எம்எல்ஏ அருள் சட்டப்பேரவை வளாகத்தில் எடப்பாடி பழனிசாமியுடன் சந்திப்பு. அதிமுகவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு ராமதாஸ் பதிலளிப்பார் என பேட்டி. நீங்க தனிப்பட்ட முறையில அந்த கூட்டணி இணைவதற்கு, அதாவது ராமதாஸ் அந்த முறையில தனிப்பட்ட முறையில இணைவதற்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்கான முதற்கட்டமா மருத்துவர் ஐயா அவர்கள் முடிவு செய்வார். தமிழகத்தில் வரும் 25ஆம் தேதி முதல் லாரிகள் காலவரையற்ற வேலை நிறுத்தம். தகுதி சான்று கட்டணம் உயர்த்தப்பட்டதை எதிர்த்து மாநில லாரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பு. தனது பிறந்த நாளையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் குடும்பத்துடன் நடிகர் சிவகார்த்திகேயன் சாமி தரிசனம். செல்பி எடுத்து மகிழ்ந்த பக்தர்கள். அதிமுகவில் இணைந்தார் லாட்டரி அதிபர் மார்டின் மனைவி லீமா ரோஸ். ஐஜேகே கட்சியிலிருந்து விலகிய நிலையில் அதிமுகவில் ஐக்கியம். மார்ச் 1ஆம் தேதி மதுரை வருகைக்கு பிறகு 6ஆம் தேதி வேலூருக்கும் வருகிறார் பிரதமர் மோடி. பிரதமரின் சுற்றுப்பயண நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்க மத்திய அமைச்சர் முருகன் தலைமையில் குழு அமைத்தார் நயினார் நாகேந்திரன். இடைக்கால வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தாக்கல் செய்யும் போது ஒரே நேரத்தில் பச்சை துண்டு போட்ட திமுக எம்எல்ஏக்கள். கடந்த 5 பட்ஜெட்டுகளில் 1,94,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. நம்முடைய முன்னெடுப்புகளால் உழவர் வாழ்வில் உதயசூரியனின் ஒளி பரவுகிறது. இடைக்கால வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் முதலமைச்சர் பெருமிதம். பட்ஜெட் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசு மக்களுக்கு காது குத்துவதாக அதிமுக விமர்சனம். காது குத்து விழா என்ற பெயரில் அழைப்பிதழுடன் அதிமுக எம்எல்ஏக்கள். லைகா நிறுவனத்துக்கு 10 கோடி ரூபாய் செலுத்த கூடுதல் அவகாசம் வழங்க கோரி நடிகர் விஷால் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி. ஏற்கனவே 8 வார கால அவகாசம் முடிந்துவிட்டதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. துருக்கியில் ஓடும் சரக்கு ரயில் பெட்டியின் மீது விமானத்தை இறக்கி சாதனை. விமானத்தை மீண்டும் மேலேற்றி பறந்து சாகசத்தில் ஈடுபட்ட வீரர்.